பெயருடைய முதல் எழுத்து முதலாக நம்ம இப்போ ஏ அப்படின்ற எழுத்தை பார்க்க போகிறோம். இசட் முடிய ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி முதல் எழுத்தாக ஏ வருவது, அதனால என்ன உங்களுக்கு பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம், அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் 1000 விஷயங்களை அப்படியே அளவலாவிக்கிட்டு போகிறோம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் அப்படி இப்படி, நேற்று இப்படி, இன்னைக்கு காலையில் எப்படின்னு. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த படிக்கட்டை தாண்டின உடனே அதையெல்லாம் மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கோயிலை சுற்றி வருவீங்க, சாமியை கும்பிடுவீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. அந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ளே உங்கள் மனது போயிடும். அதுக்கு காரணம், மெயினாக காரணம் பார்த்திங்கன்னா, எல்லா ஆலயங்கள்லையுமே, கோயில்களில், எல்லா மதத்தினுடைய விஷயங்கள்லையுமே டிப்பு ஒன்று இருக்கும். அதாவது இப்படி அந்த டிப்பில் சன் பவரை விழுந்து அதுக்குள்ளே அந்த ஆற்றலை பெருக்கிறதுனால மற்றதெல்லாம் மறந்து போகுது. இதுதான் ஒரு மனிதனுடைய பெயருடைய எழுத்துக்கள்லையும் அந்த சன் பவரை வச்சு தான் அவன் இயக்கப்படுகிறான் அப்படின்றதான் என்னுடைய ஆய்வு. இதைத்தான் நாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். சூரியனுடைய கதிர்கள் ஒரு புள்ளியில் குவிக்கப்பட்டு பரப்பப்படுவதால் எந்த பொருளும் வைத்த இடத்தில் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உதாரணத்துக்கு பிரமிடில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றத அறிஞர்களும் ஆய்வாளர்களும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இந்த ஏ அப்படின்ற அந்த எழுத்தில் சூரிய கதிர்கள் குவிக்கப்படுவதால் எப்பொழுதும் இந்த பெயர் எழுத்து முதல் எழுத்தாக துவங்கும் ஒருவர் பிரகாசித்து கொண்டே இருப்பார். ஏன்னா சன் பவரை வாங்கி அவர் பிரைட்டாக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுவார்கள். இந்த ஏயில் முதல் எழுத்து இருந்தால் அவர்கள் மக்கள் நேயன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சன் பவர் அவர்களுக்குள்ள அப்படியே பிரைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தாங்கள் சொன்னது தான் வேதம் அப்படின்னு பேசுவாங்க. அதை கேட்டுக்கிறது தான் வேணும், வேற வழி இல்லை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல், ஆன்மீகம், மருத்துவம் ஆகிய துறைகளில் இவங்க மிகப்பெரிய அத்துப்படியாக இருப்பாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏயில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துறைகளில் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் பேசுவதை நாம் ஆணு வாயை பலந்தபடி கேட்டுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உடம்பு எப்போதும் உஷ்ணத்துடனே இருக்கும். கண்கள் எரிச்சல் உண்டு இவர்களுக்கு. ஏயில் பேர் இருந்தால் கண் எரிச்சல் இருக்கும். வார்த்தைகள் சற்று அதிகாரத்தோரணியில் தான் இருக்கும். எப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அமைதியாக பேச மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கு அடங்கி போக மாட்டாங்க. இவங்க தான் அடுத்தவர்களை அடக்குவாங்க. ஏற்கும் எந்த பதவியை இவங்க அதில் சுதந்திரத்தை விரும்புவார்கள். அந்த பதவி ஏற்றுக்கும். அரசியலோ ஆன்மீகமோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அதில் இவங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். யாரும் என்னை டச் பண்ணக்கூடாது, நான் ஏன் வேலையை அற்புதமாக முடித்து காட்டுவேன். அடிமை வேலை செய்ய மாட்டார்கள். படிப்பிலும் நம்பர் 1 தான் இந்த ஏயில் இருக்கவங்க எல்லாருமே. ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்குது, அவர் புள்ள படிக்க மாட்டேங்குது, ஏயிலிருந்து அஸ்வின் இருக்கார், படிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் மந்தமாக இருக்காருன்னு கேட்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பின்னால் வரும். இவர்கள் ஏற்றுக்கொண்ட பதவியில் தனி கவனம் செலுத்தி நற்பெயர் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எந்த நேரம் ஒரு பதவி வந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுற மாட்டாங்க. அதில் டியூன் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு புதுமையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஒல்லியாகவே இருக்கும். ஏன்னா அந்த சன் பவர் வர்றதுனால எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது ஒல்லியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இனக்கவர்ச்சியில் அதிகமாக ஈடுபாடு இருந்தாலும் மாற்று இனத்தவரிடம் மிக மிக மரியாதையாக நடந்து கொள்வார்கள். பெண்களிடம், ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் மரியாதையாக இருப்பார்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மரியாதையாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வாய்க்கும் துணைவியார் அல்லது துணைவர் கிழக்கு பார்த்த வீட்டில் குடியிருந்தால் மிகப்பெரிய நன்மையாக அமையும். இவர்களுக்கு எதிலும் வெற்றி அடைவதிலேயே குறிக்கோளை எடுத்துக்கொண்டு குறியாக அதிலேயே செயல்படுவார்கள். துப்பாக்கியினுடைய முன்பகுதி போல இவர்களுடைய அந்த பாதை அப்படியே நடந்து கொண்டே இருக்கும். இரவு பொழுது இவர்களுக்கு எப்பொழுதுமே பிடிப்பதில்லை. ஏன்னா இவங்க சன் பவர் இருக்குல்ல, அதனால நைட்லாம் எரிச்சல் இருக்கு. என்னடா அப்படின்னு சோம்பேறித்தனமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்கிறத விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் போட்டு வெளியில் வந்தால் மெஜஸ்டிக்காக இருக்கும். டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டே ஆகணும். அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தாலும் கூட அதை அழகாக மடித்து வச்சு உதறி விட்டு அப்போ போட்டுட்டு வருவாங்க அடுத்த நாள். அந்த அளவுக்கு அந்த தூய்மையின் மேரில் ரொம்ப பற்றுதல். நடவடிக்கையிலையும் அப்படி தான், ட்ரெஸ்ஸுலையும் அப்படி தான். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தோல்விகளை
வெற்றியாக்குவது அப்படின்றத இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களை கேட்டு அவங்க ஆலோசனையில் இயங்கினால் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களாக நிச்சயமாக வர முடியும். இவர்களுக்கு நாணயமான நண்பர்கள் நிறைய இருக்காங்க. நிர்வாகத்திறன் அதிகம் உண்டு. அதனால் பல விதமான பெரும் நிறுவனங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏயில் பேர் இருக்கவங்க தான் அதில் நிறுவன தலைவர்கள்லாம் இருப்பாங்க. இது இயல்பாக நடக்கும். அடுத்தவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சன் பவர் அந்த வேலையை பார்க்குது. அவங்களுக்கு சூரிய கதிர்கள் அந்த பேருடைய முதல் எழுத்தில் குவிக்கப்பட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நாடு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றத மிகுந்த அக்கறையோடு எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். மிகப்பெரிய பிரஸ்டீஜ் மன்னர்கள். எதையும் ஒரு டாமினேஷன்லேயே இருப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி அவர்கள் ஈடுபட்டால் அதல பாதாளத்துக்கு அந்த முதல் எழுத்து அவர்களை தள்ளிவிடும். அதனால் ஏயில் பேர் இருந்தால் இந்த குணாதிசயங்களை பார்த்தோம். இந்த குணாதிசயங்களில் இருந்து மாறுபாடு இருந்தால் அதற்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு. அதை நாம் வரும் எபிசோடுகளில் சொல்லுவோம். இப்போ ஏயில் முதல் எழுத்து இருக்கக்கூடிய சில பிரபலங்களை பார்ப்போம். துவக்கமாக ஏ அப்படின்ற பேர் யாராருக்கு அமைஞ்சிருக்குன்னா அலெக்சாண்டர், மாவீரன் சொல்கிற அலெக்சாண்டர், ஆர்வில் ரைட். இன்னைக்கு விமான பயணங்களில் மிக அதிகமாக நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். அது காரணம் அந்த ஆர்வில் ரைட். ஏ. அப்துல் கலாம், மதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி. அலெக்சாண்டர் கிரஹாம்பல், டெலிபோனை கண்டுபிடித்தவர். ஆப்ரஹாம் லிங்கன், முன்னாள் ஜனாதிபதி, யூஎஸில் இருந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அமீர்கான் அப்படின்ற ஒரு நடிகர், புகழ்பெற்றவர். அபிஷேக் பச்சன், அவர் நடிகர். அதற்கு அடுத்தபடி ஆதித்ய பிர்லா, தொழில் அதிபர். அமித்ஷா, மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன். அமிதாப் பச்சன், மிகப்பெரிய நடிகர். அண்ணாமலை, பிஜேபியினுடைய தலைவராக இருந்து இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். அந்த ஏ என்ற முதல் எழுத்து தான் அவருக்கு அந்த பதவி தேடி தந்தது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அருண் கோவில், புகழ்பெற்ற அந்த காலத்து நடிகர். அனிருத், புகழ்பெற்ற இசையமைப்பாளர். இன்னைக்கு அவருடைய இசையை கேட்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்றவர்கள்லாம் உண்டு. அதுக்கு அடுத்தபடி ஆலியா பட் அப்படின்ற ஒரு நடிகை, அனுஷ்கா அப்படின்ற ஒரு நடிகை இருக்காங்க. ஐஸ்வர்யா, உலக புகழ்பெற்ற, அவர்கள் உங்களுக்கே தெரியும் அவர்கள் யார் என்று. அதுக்கு அடுத்தபடி அரவிந்தசாமி அப்படின்ற நடிகரும் இருக்கிறார். இப்படி ஏயில் பெயர் இருந்தவர்களெல்லாம் இவர்கள் மாதிரி வந்துடலாமா? நிச்சயமாக அவர்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப இந்த பேர் அமைந்ததுனால தான் இவர்கள்லாம் வந்துள்ளார்கள். நீங்களும் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா வந்துடலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.